அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ப்ரோலிட்டரி லீடர் குழு படுத்திய சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக சிறப்பு வகுப்பு எடுத்துக் கொடுக்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து மைக்கேல் ஜெரால்டு சார், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சாரை பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நம்மளை மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகுப்புல புது புது டாபிக்ல பல வகுப்புகள் நமக்காக எடுத்துக் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதால பழைய டிஆர்பிசில எப்ப 224 வருஷத்துல எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பணும் அப்படிங்கிற நிறைய இருக்கும். அதே போல புது சட்டத்துல என்னென்ன கால வரம்புகள் இருக்கு, எவ்வளவு நாட்களை அனுப்பணும் அப்படிங்கிற சம்பந்தம் ஒரு டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைனோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு சார் நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதால உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும், சார் எடுக்கக்கூடிய வகுப்பு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொரு முடிவுல கேளுங்க. சார் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார். நான் வகுப்புல போகலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ காளிதாஸ் சார். அன்பு நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப கால இடைவெளிக்கு பிறகு நாம மீண்டும் ஒரு வகுப்புல சந்திக்கிறோம். அதுல மகிழ்ச்சி. வழக்கம் போல நாம நீங்க பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதாவது பழைய குற்றவியல் விசாரணை முறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்று சட்டம் தான் இது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நமக்கு நிறைய 531 பிரிவுகள் இருந்தாலும் அதுல ஒவ்வொரு பிரிவுகளை பற்றி நீங்க காலை வகுப்பு அதே போல சாயங்காலம் எடுக்கக்கூடிய சிறப்பு வகுப்புகள் எல்லாம் நிறைய நீங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா கிளாஸ் எல்லாம் என்னை விட சிறந்த ஆளுமைகள், நல்ல ஒரு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், எங்களுடைய சக அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் நல்ல தேர்ந்த நீதிபதிகள் போன்றவங்களெல்லாம் உங்களுக்கு வகுப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் என்னுடைய வகுப்பை இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய டைம்லைன் ஏரியாஸ் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டைம்லைன் ஏரியாஸ் பல வகுப்புகள்ல நீங்க கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு டைம்லைன்ஸ் அப்படிங்கிறதுல இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்துல 531 பிரிவுகள் இருந்தாலும் அந்த 531 பிரிவுகளில் சுமார் 60க்கு மேற்பட்ட பிரிவுகளில் கால வரையறை என்பது குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஏன் இப்பதான் இருக்குதா, பழைய சட்டத்துல இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த பழைய சட்டத்திலையும் கால வரையறை இருந்தது. அதை விட கூடுதலாக பழைய சட்டத்திற்கும் இந்த புதிய சட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுல ஒன்னாக 35 இடங்களில், குறிப்பாக 27க்கு மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் 35 இடங்களுக்கு மேற்பட்ட பகுதிகளில் more than 35 places அதுல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த கால வரையறையை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அப்போ நாம இதற்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வித்தவுட் அன்னெசரி டிலே அப்படின்றது மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. இல்லைன்னா ஃபோர்த் வித் அப்படின்றது மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த சட்டத்துல பல்வேறு அந்த வாய்ப்புகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காகவோ அல்லது டிஃபென்ஸ் கவுன்சில் அட்வொகேட் அதை பயன்படுத்திக்கலாம், அல்லது ப்ராசிக்யூட்டர்ஸ் பயன்படுத்திக்கலாம், அல்லது விக்டிம்ஸ் பயன்படுத்திக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க இந்த டைம்லைன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டங்களினுடைய நோக்கமே விரைந்து நீதி கிடைக்கணும், ஒளிவு மறைவு இல்லாமல் நீதி கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவர்கள் மையப்படுத்திய ஒரு நீதி. இதுதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கங்கள். அந்த அடிப்படையில எப்படி விரைந்து நீதி கிடைப்பது, எப்படி ஒரு ஒளிவு மறைவற்ற நீதி கிடைப்பது, எப்படி ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் மையப்படுத்திய ஒரு நீதியை நாம் வழங்க முடியும் பார்க்கும்போது அதுல ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் லைன். குறித்த காலத்திற்குள்ளால அந்த வழக்குகளை விரைந்து முடிவு செய்ய வேண்டும் என்பது கூட அதனுடைய ஒரு இதுதான். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்றவங்க இந்த வகுப்பு இது பண்ணிட்டு இருக்கும் போது மற்றவங்க உங்களுடைய ஆடியோவை ஒன்று மியூட் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நமக்கு அடுத்தால டிஸ்கஷன் வரக்கூடிய நேரங்கள்ல நீங்க ஆடியோவை நீங்க அன்மியூட் பண்ணலாம். சொல்றேன்னு வருத்தப்பட்டுறாதுங்க.
தேங்க்யூ. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டைம்லைன் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்பீடி டிஸ்போசல், டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிற அந்த ஏரியாக்கள்ல ரொம்ப முக்கியமாக செயல்படுகிறதாக இந்த சட்டத்தை வடிவமைத்தவர்கள் கருதுகிறார்கள். அது சரியா தப்பா அப்படிங்கிறத பொறுத்தவரையில நம்மளுடைய நாளடைவில் நமது பழக்கத்துல அதை நம்ம பயன்படுத்துற விதத்துல இருக்குது. அந்த அடிப்படையில முழுவதுமாக ஒரு 16 சாப்டர்ல 27 பிரிவுகளுக்கு மேற்பட்ட இடங்களில், அதாவது 35 பகுதிகளில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். மொத்தமா நம்ம பார்த்து பண்றதை விட இந்த டைம்லைன் புதிதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இதுகள் நமக்கு தெரியும், அதை நான் இதுல கொண்டு வரல. எவையெல்லாம் புதிதாக இதில் புகுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பிரிவுகளை மட்டும் உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க இருக்கிறேன். அதுவே இந்த குறித்த நேரத்துல முடியுமா அப்படின்றது தெரியல. இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து முதல் பகுதி சாப்டர் 5ல, இந்த சாப்டர் 5 எதை பத்தி சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ், நபர்களை கைது செய்தல் குறித்த நடைமுறைகளை சொல்லுது. இப்ப இந்த நபர்களை கைது செய்யறது அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் யார் செஞ்சாலும், யார் முன்னிலையில் செய்தாலும் அவர்களை கைது செய்கின்ற அந்த அதிகாரம் என்பது காவல்துறையினருக்கும் இருக்கிறது, சாதாரண மக்களுக்கும் இருக்கிறது, நீதிபதிகளுக்கு இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது. எல்லாருக்குமே அதனுடைய முழுமுதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா செய்யப்பட்ட குற்றம் என்பது காக்னைசபிள் நேச்சரா இருக்கணும். அதே போல வந்து அது நான் பெயிலபிள் நேச்சரா இருந்துச்சுன்னு சொன்னா யார் வேணாலும் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்துல அந்த அரெஸ்ட என்ஷூர் பண்றதுக்காக பை ஆல் மீன்ஸ் எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தலாம். அந்த வழிமுறைகள் என்பது ஒரு நபரை அவரை கொன்று பிடிக்கக்கூடிய அளவிற்கு வரைக்கும் என்ன செய்யலாம், நீளலாம். அதுதான் அரெஸ்ட் ஹவ் மேட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய செக்ஷன் 46 நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 43 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த என்கவுண்டர் செக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் என்கவுண்டர் சட்டபூர்வமானதா சட்டவிரோதமானதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம இந்த அரெஸ்ட் ஹவ் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, அதன் புதிதாக இருக்கக்கூடிய 43 செக்ஷன் 43 BNWS, அதே போல பழைய 46 CRPC, அந்த பழைய 46 CRPCல இருக்கக்கூடிய சப்செக்ஷன் 3, இதுல வந்து சப்செக்ஷன் 4 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல தெளிவா சொல்லி இருந்திருப்பாங்க. யாருக்குமே அதை மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. அந்த பை ஆல் மீன்ஸ் எல்லா வகையிலையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிடிக்கலாம், ஆனா யாருக்குமே யாரையும் கொன்று பிடிப்பதற்கோ அவருடைய உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அதுல சொல்லிக்கிட்டு அதுல எப்படி நாட் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ தரக்கூடிய அந்த குற்றம் செய்த அந்த குற்றவாளிகளை என்ன செய்யலாம், அவங்களை அந்த அந்த பை ஆல் மீன்ஸ் அனைத்து வழிகளையும் பயன்படுத்துவது என்பது மரணம் விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் என்று அந்த இடத்துல மறைமுகமாக சொல்லி இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை தொடர்புடைய பிரிவு 40, இந்த 40ல ஏன்னா வடநாடுகள்ல வந்து வட நாட்டில் உள்ள மாநிலங்களில் பல்வேறு இடங்கள்ல வந்து திருட்டு, வழிப்பறி, கொள்ளை இது சம்பந்தமான குற்றங்கள் நிகழ்கின்ற இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை, அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பிடித்து வச்சு அவனே என்ன பண்ணிடுவான், ஒரு சோசியல் போலீசிங் பண்ணுவான். பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா பிடிச்சி அவன்கிட்ட இருந்து ரெக்கவரி எல்லாம் பண்ணிக்கிட்டு, மாப்பிள்ள உன் ஊர்ல ஒரு நாள் காணாம போச்சுன்னு சொன்னால என் ஊர்ல ஒருத்தன் மாட்டி இருக்கிறான், அவனை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன், அவன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டேன், வாய்ப்புண்டனா நீனும் வா அவனை பிடிச்சி இது பண்ணு. இப்படி ஒவ்வொருத்தனா அடிச்சு பார்த்து கடைசியில காலையில இன்னைக்கு பிடிச்சான்னா 2 நாள் கழிச்சு போலீஸ்ல ஒப்படைப்பான். போலீஸ் ஒப்படைக்கும் போது போலீஸ் என்ன செய்யும், அது வந்து கஸ்டோடியல் டெத்தாட்டு மாறும். இது மாதிரி பல வழக்குகள் இருந்தது. அப்போ பழைய சட்டத்துல வந்து என்னன்னா பிரைவேட் பர்சன்ஸ் பிடிக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம், நான் பெயிலபிள் இதா இருக்கணும், காக்னைசபிள் நேச்சரா இருக்கக்கூடிய இது பிளஸ் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்ஸ், இவங்களை எல்லாரையும் யார் வேணாலும் பிடிக்க முடியும். அப்படி பக்கத்துல பிரைவேட் பர்சன்ஸும் என்ன செய்யணும், அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த பிரைவேட் பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து
உடனடியாக அந்த காவல் அதிகாரியிடமோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்திலேயோ கொடுக்கணும் என்பதுதான் பழைய சட்டம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற பல இதுகள்ல பிடிக்கிறது தப்பு கிடையாது, பிடித்ததிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் காவல் அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் அல்லது அந்த அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த காவல் அதிகாரி அல்லது அந்த காவல் நிலையத்தினுடைய ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இவர் மீது உள்ள அந்த குற்றம் நான் காகனைசபிள் நேச்சரோ அல்லது நான் பெயிலபிள் நேச்சரோ இருந்தா அவர் என்ன பண்ணிடலாம், அவரை தடுப்பு காவல்ல வைக்கலாம். இதுதான் அந்த இதுல. சோ அப்ப இந்த இப்போது உள்ள பிஎன்எஸ்எஸ்ல உள்ள இருக்கக்கூடிய 40 பிரிவு 40 பழைய 43 there is no டைம் லைன். அதுல நமக்கு டைம் பிக்ஸ் பண்ணல. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பிரைவேட் பர்சன்ஸ் அரெஸ்ட் பை பிரைவேட் பர்சன்ஸ் அதனுடைய ப்ரொசீஜர் என்னன்னா, வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளால போலீஸ் ஆபீசர் அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த டைம் லைன் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அரசு இந்த குற்றங்கள் செய்யறதெல்லாம் தடுப்பதற்கு எனக்கும் அதிகாரம் இருக்கு என்று சொல்லிக்கிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எதேச்சதிகார போக்கு பண்றவங்க எல்லாம் யாரையாவது பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அடிச்சு எடுத்து அவன் ஏதாவது பண்ணான்னா வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளால அவன் ஒப்படைக்கலன்னு சொன்னா அவன் மீதும் நம்ம என்ன செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற ஒரு செய்தி அதுக்குள்ளால இருக்கிறது. சோ இத விக்டிம் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தாலும் சரிதான், அது அக்யூஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் சரிதான், ஒருவேளை தனிநபர்களால் பிடித்து கொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் நீங்க எதிர்கொள்ளும் போது வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளால அது, ஏன்னா இந்த டைம் லைன் எல்லாமே மேண்டேட்டரி, எங்கெல்லாம் டைம் லைன் சொல்லி இருக்கிறாங்களோ அது அனைத்துமே அதை நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சோ இந்த இடத்துல எங்கேயாவது தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை நமது வழக்கறிஞர் தொழிலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு இது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 7. இந்த சாப்டர் 7 இதுல இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, the process to compel production of things, இந்த பொருட்கள் ஆவணங்கள் அல்லது ஏதாவது ஒரு இந்த வழக்குக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு பொருட்கள், அது டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தொடர்புடைய அந்த குற்றத்தில் தொடர்புடைய அந்த பொருட்களை ஒப்படைப்பதற்கான அதிகாரம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிறப்பாக இந்த சாப்டர் 7ல பொதுவா சாப்டர் 7 செக்ஷன் 94 to 110 வரைக்கும் இருக்குது பிஎன்டபிள்யூஎஸ்ல. இதுல முக்கியமான ஒரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய டைம் லைன் தான் இதுல உங்களுக்கு சொல்ல போறேன். 107. இந்த 107 பொறுத்தவரையில என்ன அப்படின்னு சொன்னா, அட்டாச்மெண்ட், ஃபர்ஃபிச்சர் ஆர் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து அல்லது ஒரு பொருளினுடைய பற்றுகை அல்லது பறிமுதல் அல்லது மீட்டடைவு, ஒரு பொருளை இழந்த பொருளை என்ன செய்யறது, ரெஸ்டோர் பண்றது, இல்லைன்னா ராங்ஃபுல் கெயின் மூலமாக சம்பாதித்த ஒரு சொத்து அசையாத சொத்தாக மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை அட்டாச் பண்றது, இல்ல அதை இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதை ஃபார்ஃபீட் பண்றது. இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்கனவே இதுல புதிய சட்டத்துல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது பழைய சிஆர்பிசில இருந்தா அப்படின்னு சொன்னா இருந்தது, 105Gலயும் 105Hலயும் இருந்தது. அப்ப இந்த 105G அந்த 105H என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 105 ஒரு குற்றவாளி அந்த 105G 105H இருக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய 107 இருக்கலாம். 107ல 8 சப்செக்ஷன்ஸ் இருக்கிறது. இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல சீட்டிங் கேசஸ், இந்த ஃப்ராட் கேஸ், அதே போல எக்கனாமிக்கல் அஃபென்ஸ், இது மாதிரிப்பட்டதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குற்றம் செய்வதன் மூலமாக அந்த குற்றவாளிக்கு ஒரு சொத்து அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா டெரைவ் பண்ணிருப்பாரு, அல்லனா ஒப்டைன் பண்ணிருப்பாரு. இது நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு சொத்தை அவர் பெற்றிருக்கலாம், அல்லது அந்த சொத்தை ஏதாவது ஒரு வகையில் வருவித்திருக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் ஒரு குற்றத்தை செய்ததன் மூலமாக கிடைத்த சொத்துக்களை அட்டாச் பண்றதுக்கும் ஃபர்ஃபீட் பண்றதுக்கும் ரெஸ்டோர் பண்றதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது.
பழைய சட்டத்திலையும் இடம் இருக்கிறது, புதிய சட்டத்திலையும் இடம் இருக்கிறது. ஆனா பழைய சட்டத்தில் உள்ள இடத்தை, பழைய சட்டத்தினுடைய நடைமுறை விடையும் புதிய சட்டத்துல சில கால வரையறைகளை கொடுத்து என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த 107 பொறுத்தவரையில நீங்க இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குற்றம் செய்ததன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் அல்லது சொத்து அல்லது ஒரு வரும்படி ஏதாவது அவர் ஒரு குற்றவாளி செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்து அனைத்தையுமே கைப்பற்றலாம். ஒருத்தன் சீட்டு போட்டு நடத்தி ஏமாத்தி இருக்கிறான், ஒரு 5000 பேரை ஏமாத்தி இருக்கிறான் தமிழ்நாடு முழுவதும். அப்ப அவன் அந்த சீட்டு நடத்தினதன் மூலமாக ஒரு 2000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். சம்பாதிச்சுட்டு ஃபாரின் ஓடி இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் மாட்டி இருக்கலாம். நான் எல்லாத்தையுமே வித்து தீத்துட்டேன், தின்னு அழிச்சிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம இப்ப இருக்க கணக்குல நான் அதை பொருளாக இருந்துச்சுன்னா நான் இதை அவ்வளோத்தையும் பொருளா மாத்தி இருக்கிறேன், ஒருவேளை தங்கம்னா இன்காட்டா மாத்தி இருக்கிறேன், இல்லைன்னா நான் சொத்தா மாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பழைய சட்டத்தின்படி 105G 105H அடிப்படையிலேயே நம்ம சொத்து பறிமுதல் பண்ணியிருக்க முடியும். ஆனா அந்த நடைமுறைகளை விடவும் இப்ப இருக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் விளக்கமாக இருக்கிறது அந்த நடைமுறைகள். இந்த நடைமுறை பொறுத்தவரையில இவரு போலீஸ் எல்லாத்தையுமே அந்த வீட்டுல போய் அந்த சீட்டு நடத்துறவன் இல்லைன்னா ஏமாத்தினவன், கவர்மெண்ட்ல நான் வேலை வாங்கி தாரேன்னு சொல்லிக்கிட்டு பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணவன், இந்த அந்த பணம் வாங்கிய பிறகு அவன் ஒரு கார் வாங்கியிருக்கலாம், இந்த பணத்தை வாங்கிய பிறகு அவன் வீட்டுல ஏதாவது சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். இது போன்ற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்வதற்கும் பற்றுகை செய்வதற்கும் இந்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு போறதுக்கும் என்ன இருக்குது, இப்போ உள்ள நடைமுறையில வழி இருக்கிறது. பழையதுலயும் இருந்தது. ஆனால் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்பி அல்லனா கமிஷனர், ரூரல் ஏரியான்னா எஸ்பியினுடைய பெர்மிஷன், அல்லது மாநகர பகுதிகள் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள காவல் ஆணையாளர்கள் இவர்களுடைய அனுமதியின் பேரில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போலீஸ் என்ன செய்யலாம், இந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணணும், இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணலாம். இந்த மனுவை தாக்கல் பண்ணிய உடனே அந்த குற்றவியல் நடுவர் என்ன பண்ணுவாருன்னா, யாரிடமிருந்து அந்த சொத்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த சொத்தை ஏன் பற்றுகை செய்யக்கூடாது, ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது, ஏன் இந்த பொருளை மீட்டடைவு செய்து உரியவருக்கு கொடுக்க கூடாது என்ற காரணத்தை கேட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கலாம், அந்த சொத்து யாரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோ அந்த நபரிடமிருந்து, அந்த நபருக்கு இல்லைன்னா அந்த சொத்து தொடர்புடைய மற்றவர்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து 14 நாளுக்குள்ளால ஏன் இந்த சொத்தை நாங்க வித்து இல்லைன்னா அந்த சொத்தை மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா ஒருவேளை அந்த சொத்து இவன் வேறவருடைய பொருளா கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த சொத்துல இவனுக்கு பங்கே இல்லாம இருக்கலாம், இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமுக்கும் இந்த சொத்துக்கும் தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம். அவற்றை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு, அந்த யாரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோ யாரிடமிருந்து பற்றுகை செய்யப்பட்டதோ அந்த நபருக்கு உண்டு. அதனால 14 days என்ன செய்யறாங்க, டைம் கொடுக்கணும். அந்த 14 days டைம்ல கொடுத்த பிறகு அவர் 14 நாட்களுக்குள் அவர் பதில் தர்றாரு இல்லைன்னா தராத போறாரு அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர், மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் போடலாம். இந்த சொத்து ப்ராசிக்யூஷன் இல்லைன்னா அந்த போலீஸ் என்னுடைய பெட்டிஷன் படி இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் இந்த சொத்து யாருக்குடையது இல்ல, குற்றவாளிக்கு உள்ளது இல்ல, இது குற்றத்தின் மூலம் ஈட்டப்பட்ட வருமானமாக இருக்கிறது, எனவே இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடலாம். ஒருவேளை இந்த ஆர்டர் அவங்க இழுத்தடிச்சுறாங்க அப்படின்னு சொன்னா அவர் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கூட கொடுக்கலாம். இதுக்கு முன்னால இந்த ப்ரொசீஜர் கிடையாது. இப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு என்ன செய்யலாம், ஒரு சொத்தை அட்டாச் பண்றதுக்கோ ஃபோர்ஃபீட் பண்றதுக்கோ இல்லைன்னா ரெஸ்டோர் பண்றதுக்கோ என்ன பண்ண முடியும்னா உத்தரவு போட முடியும். அதுவும் 14 நாட்களுக்குள் என்ன செய்யணும், அவன் பதில் கொடுத்து பண்ண முடியும், எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ல போட முடியும். இந்த ஆர்டர் பண்ண பிறகு இது தொடர்பாக ஏதாவது சிவில் உரிமையியல் நீதிமன்றத்துல ஏதாவது வழக்கு ஏதாவது போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு முடிவு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த வழக்கும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த சொத்துக்களை குறித்து மேஜிஸ்ட்ரேட் போட்ட உத்தரவின் அடிப்படையில் இந்த சொத்துக்களை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக யாரெல்லாம் குற்றம் சாட்டி அவர்களிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டது இல்லைன்னா சொத்துக்கள் கையாடப்பட்டது என்று சொல்லி இருந்தால் அந்த ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த விகிதாச்சார முறைப்படி பிரித்து கொடுப்பதற்காக என்ன செய்யலாம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்ட ஆட்சியருக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாம். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டரின் அடிப்படையில டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட ஆட்சியர்
60 நாட்களுக்குள் இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் விகிதாச்சார முறைப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்று இதுல 107 சொல்லியிருக்கு. சோ அப்ப இது 2வது டைம் லைனு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 14 நோட்டீஸ் வந்து அவர் வாங்கிக்கிட்டு அவர் பதில் கொடுக்கலாம், அல்லது 14 நாளுக்குள்ளால இல்ல இவர் 14 நாள் இருந்தாச்சுனாலே இந்த இது வேற மாதிரி மாறி போயிடும், ஏதோ ஒரு சூழ்நிலையில இது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ல அதை அட்டாச் பண்ணிடலாம். வேற எந்த வில்லங்கமும் பண்ண முடியாத அளவிற்கு அட்டாச் பண்ணக்கூடிய ஆர்டர் வாங்கிடலாம். அடுத்து முழுமையாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதுக்கு மேல ஏதாவது உரிமையியல் வழக்குகளோ வேறு எந்த வழக்குகளோ இல்லாத பட்சத்தில் 60 நாட்களுக்குள் இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் அதை பிரித்து இவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பொறுத்தவரையில் இந்த காலகட்டங்களை ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலா இருந்தா அந்த காலகட்டத்திற்குள்ளால இவங்களுடைய முறையீடுகளை செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த என்ன சொல்றது விக்டிம் சைடா இருந்துச்சுனாலும் இந்த டைம் லைன் நாம கவனமாக கடைபிடித்தால் நாம என்ன செய்ய முடியும், இத பயன்படுத்தி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குற்றத்தின் மூலம் ஈட்டப்பட்ட வருமானத்தை என்ன செய்ய முடியும், வாங்கி கொடுக்க முடியும். இதை பயன்படுத்துவதற்கு இந்த கால வரையறையை நாம பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாப்டர் 11ல அதுலயும் ஒரு செக்ஷன்ல வந்து பர்டிகுலரா நமக்கு டைம் லைன் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாப்டர் 11 பொறுத்தவரையில the maintenance of public order and tranquility இது யாரோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர். அந்த வருவாய் கோட்டாட்சியர் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இவர்களுடைய பவர் இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பழைய நம்ம 133 பழைய 133ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதுல கண்டிஷனல் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ், அதாவது இந்த பொது தொல்லை, இந்த தொல்லைகளை நீக்குவதற்காக ஒரு நிபந்தனையுடன் கூடிய இத்தனை நாளைக்குள்ளால நீ அதை இது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு உத்தரவு போட்டிருப்பாரு நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அதாவது ஆர்டிஓ போட்டிருக்கலாம், இல்லைன்னா டிஆர்ஓ போட்டிருக்கலாம், இல்ல கலெக்டர் கூட அதை பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இது மாதிரிப்பட்ட கண்டிஷனல் ஆர்டர் போட்டது as per section 133 பழைய 133 இப்ப இருக்கக்கூடிய 152 இந்த 152ல இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கண்டிஷனல் ஆர்டர் எதுக்கு ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ் அதை பண்றதுக்கு போட்டு அவர் பண்ணாத போது என்ன செய்யணும் என்கிறதுக்கான புதிய சட்டத்தினுடைய பிரிவு 157, பழைய சட்டத்துல பாத்தீங்கன்னா 138. இந்த 157 என்கிற பிரிவின் அடிப்படையில என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனல் ஆர்டரை அவர் வயலேட் பண்ணியிருந்தாலோ அவர் அதை பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலோ அந்த ஆர்டருக்கு எதிராக இவர் என்ன செய்ய முடியும், ஒரு சம்மன்ஸ் கேஸ் ஒரு அழைப்பாணை வழக்காக அதை விசாரித்து ஒரு உத்தரவு போட்டு இது பண்ண முடியும். அந்த கண்டிஷனல் ஆர்டருக்கு எதிராக வரக்கூடிய அந்த சாட்சியத்தை பதிவு செய்து அந்த ஒரு அழைப்பாணை வழக்காக கருதும் போது அதை எவ்வளவு நாளைக்குள்ளால முடிக்கணும் அப்படின்னா 90 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். அது மாதிரிப்பட்ட அந்த கண்டிஷனல் ஆர்டர் அந்த பப்ளிக் அந்த நியூசன்ஸ் மாத்துறதுக்காக ரிமூவ் பண்றதுக்காக சொன்ன கண்டிஷனல் ஆர்டரை அவங்க ஒபே பண்ணாத போது அந்த ஆர்டருக்கு எதிராக ஒரு விசாரணையை நடத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசாரணை என்பது சம்மன்ஸ் கேஸ் அழைப்பாணை வழக்காக பயன்படுத்தும் அதை இது பண்ணணும். அதே நேரத்துல 90 நாட்களுக்குள் அந்த விசாரணை முடிவு செய்யணும். ஒருவேளை அதுல 90 நாளைக்குள்ள முடியலன்னா 120 days ஒரு 120 நாட்கள் அதாவது 4 மாதங்கள் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அந்த விசாரணையை நடத்திக்கலாம். சோ இது மாதிரிப்பட்ட இந்த டைம் லைன் நமக்கு எந்த இடத்துல பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த வழக்கு விசாரணையை முடித்து அந்த தொல்லையை அகற்றவில்லை என்று சொன்னால் நேரடியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போயிடலாம். அவங்க அதை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எப்பெல்லாம் டைம் லைன் இருக்குதோ டைம் லைனுக்குள்ளால முடிச்சு ஆகணும், இல்லைன்னா அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லி ஆகணும். காரணங்களை வந்து சும்மா ஈஸியா எல்லாம் சொல்ல முடியாது என்பதற்காக இந்த இது. அடுத்து பாருங்க, இனி வரக்கூடியது எல்லாமே தான் நமக்கான ரொம்ப முக்கியமான பிரிவுகள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா சாப்டர் 12, அந்த சாப்டர் 12ல வந்து செக்ஷன் 172 இதுல ஒரு டைம் லைன் இருக்குது. என்ன இருக்குது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சாப்டர் 12 பொறுத்தவரையில பிரிவென்டிவ் அரெஸ்ட் ஆஃப் போலீஸ்,
காவல்துறையினருடைய அந்த முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா 168 பிரிவு 168ல இருந்து 172 வரைக்கும் இருக்குது. இந்த டைம்லைன் சொன்ன இந்த பிரிவு வந்து கொஞ்சம் விவாதத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது. என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது புதிதாக சேர்க்க இந்த 172 என்ற பிரிவை புதிதாக சேர்த்திருக்கிறாங்க. பர்சன்ஸ் பவுண்ட் டு கன்ஃபார்ம் டு லாஃபுல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் போலீஸ். அந்த காவல்துறையினருடைய காவல் அதிகாரியினுடைய சட்டபூர்வமான அந்த டைரக்ஷன்ஸ், அந்த வழிகாட்டுதல்களை என்ன செய்யணும், அவைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை என்ன பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போக முடியும். அதுல ஒரு 2 வாய்ப்பு இருக்குது. எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் இதுல உள்ள ஒரு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட்டை பொறுத்தவரையில இந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாது, நீங்க இங்கெல்லாம் ஒண்ணு கூடக்கூடாது, இத்தனை பேருக்கு மேல நடக்கக்கூடாது, இது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க அந்த பப்ளிக் அதுல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸ் தான். அந்த பிரிவென்டிவ் ஆக்ஷன் ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்றதுல வந்து அங்க வந்து அந்த மெயின்டைனிங் த பப்ளிக் ஆர்டர், அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க என்ன செய்யணும், மெயின்டைன் பண்றதுக்காக தான் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து 172ங்கிற ஒரு புதிய பிரிவை சேர்த்து இருக்கிறது. அதுல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாஃபுல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த போலீஸ், அவருடைய அந்த இதை நீங்க வந்து கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், அதற்கு இணங்கி நடக்கவில்லை என்று சொன்னால் பவுண்ட் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதுல பயன்படுத்தி இருப்பாங்க. கன்ஃபார்ம் இல்ல, கான்ஃபார்ம், CONFORM. அந்த கான்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இணங்கி நடக்கக்கூடியதுக்கு, பவுண்ட் டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கட்டுப்பட்டு அதுக்கான அவரை நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், அந்த கடப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சோ இந்த அடிப்படையில் இதுல இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல அவங்க 2 வார்த்தையா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும். அவரை வந்து 24 ஹவர்ஸுக்குள்ளாடி, அப்படின்னா இமீடியட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. 24 ஹவர்ஸுக்குள்ளால நீங்க என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் முன்ன கொண்டு விடணும். ஒருவேளை அந்த நீங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதையும் மீறி அவர் செயல்படுறாரு, அந்த செயல்படுறது நான் காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடணும், 24 ஹவர்ஸுக்குள்ளால அவரை வந்து என்னென்னதெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடணும். காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்தா மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிடணும். நான் காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அவரை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்றது மீன்ஸ் என்ன, அவரை வந்து ஸ்டேஷன் பெயிலே விட்டுறணும், ஓன் பாண்ட் அதிலே விட்டுறணும். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, பெயில், பெயில் பாண்ட், பாண்ட் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தையை புதிய BNSSல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பெயில் பாண்ட் அப்படிங்கிறது வந்து வித் சியூரிட்டி, பாண்ட் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் சியூரிட்டி, ஓன் பாண்ட், அதுதான் அது சொல்றது. அப்ப என்ன நீங்க நிறைய படிச்சிருந்திருப்பீங்க, அந்த பெட்டி அஃபென்சஸ் சொல்லக்கூடிய பிலோ 3 இயர்ஸ் கீழே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், பெரிய அளவுல இப்பவே நமக்கு வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் உள்ளதுக்கு பெரிய அளவுல அரெஸ்ட் அவசியம் இல்லை. அப்படியே அரெஸ்ட் பண்ணா கூட நீங்க ரிமாண்ட் அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆர்னிஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல இருந்தே நமக்கு வருது. அதன் அடிப்படையில தான் 41A நோட்டீஸ் சர்வ் பண்றோம். அந்த 41Aங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய 35 சப்செக்ஷன் 3ல இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். இப்ப புதிய இதுல பொறுத்தவரையில 3 ஆண்டுகளுக்கு குறைவான வழக்குகள்ல அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணங்களை இது பண்ணணும். அதுலயுமே இன்ஃபார்ம் பர்சன், டிசேபிள்டு பர்சன்ஸ், ரொம்ப முடியாதவங்க எல்லாத்தையும் நீங்க ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், DSP கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. சோ அப்ப இந்த நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்ல ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு டைப் ஆஃப் பிரிவென்டிவ் அரெஸ்ட் தான். சோ அப்ப அந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட்ல வந்து காக்னைசபிள் நேச்சர் இருந்துச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸ் என்ன செய்யணும், மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதர்வைஸ் அந்த நான் காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னா 24 ஹவர்ஸுக்குள்ளால அவரை விட்டுறணும். இந்த தகவலை நாம் தெரியும் போது இதையும் நாம என்ன செய்யலாம், விக்டிமுக்காகவும் பயன்படுத்தலாம், டிஃபென்ஸுக்கும் நாம அதை பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த கால வரையறை என்பதை ரொம்ப கவனமா கொண்டு போங்க. அடுத்து சாப்டர் 13. இந்த சாப்டர் 13ல நமக்கு ஒரு 6 பிரிவுகள் இருக்கிறது. சாப்டர் 13 பொறுத்தவரையில இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் and their power to investigation, அந்த காவல்துறையினருக்கு கொடுக்கக்கூடிய தகவலும் அவர்களுக்கான புலனாய்வு அதிகாரங்களும் அதை சொல்றாங்க. அதை பொறுத்தவரையில BNSSல வந்து 173ல இருந்து 1796 வரைக்குமான பிரிவுகள் இருக்கிறது. அதுல 173 இன்ஃபர்மேஷன் இன் காக்னைசபிள் கேசஸ், புலன்கொள்ளத்தக்க கைது செய்யத்தக்க குற்றங்களில் அந்த வழக்குகளில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்,
நமக்கு இதுக்கு முன்னால இன்ஃபர்மேஷன்னா எப்படி இருக்கணும்னா பை ஓரலா இருக்கணும், இல்லைன்னா ரிட்டனா இருக்கணும்னு இருந்தது. இப்போ கூடுதலா என்ன செய்யறாங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதை கூட சொல்றாங்க. சோ இதுல ஒரு டைம் லைன் வருது. ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் என்பது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனா இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல தந்தவரிடமிருந்து 3 நாட்களுக்குள் கையெழுத்து பெற வேண்டும். அந்த 3 நாட்களுக்குள் கையெழுத்து பெற வேண்டும் என்பது மேண்டேட்டரி. அந்த 3 நாட்களுக்குள் கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் தெளிவாக பார்த்தா அதுவுமே நம்மளுடைய அந்த வழக்குக்கு பயன்படக்கூடியது. அதே போல 3 நாட்களுக்குள் அவங்க பண்ண முடியல, நான் கையெழுத்து போட போனேன், அவர் என்கிட்ட கையெழுத்து வாங்கல அப்படின்னு சொன்னா விக்டிம் என்ன செய்ய முடியும், அதை முறையீடு பண்ண முடியும். ஸோ அந்த 3 days என்பது ரொம்ப முக்கியமானது. எதுல, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல. ஒருவேளை ஒரு அஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் காக்னைசபிள் நேச்சர்னு இருக்கக்கூடியது நாம சொல்றோம், அவன் போலீஸுக்கு என்ன செய்ய முடியல, அதனுடைய பிரைமா ஃபேசி கேஸஸ் கண்டுபிடிக்க முடியல. இது வெதர் காக்னைசபிள் நேச்சர் ஆர் நான் காக்னைசபிள் நேச்சர்ங்கிறதுலே அவருக்கு குழப்பமா இருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 14 days அவர் பிரிலிமினரி என்கொயரி பண்ணிடலாம் வித் பெர்மிஷன் ஆஃப் டிஎஸ்பி. அந்த நமக்கு இதுக்கு முன்னால நம்ம படிச்சிருப்போம் 2013 2014 ஆண்டுகளில் நமக்கு கிடைத்த தீர்ப்பு லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் வெர்ஷன்ல வந்த லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியினுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஜட்ஜ்மெண்ட் வந்து 7 days பிரிலிமினரி என்கொயரி. இந்த எம்சிடி கேசஸ் சொல்லுவோம், மேட்ரிமோனியல் கேசஸ், இந்த கன்சியூமர் ரிலேட்டட் கேசஸ், கமர்ஷியல் கேசஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ், அதே போல டிலேடு மோர் தென் 3 months கேசஸ். இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 7 நாள் முதல்ல வந்தது. 2014 வருஷம் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 14 days கொடுத்தாங்க. சோ அந்த ஜட்ஜ்மெண்டினுடைய அடிப்படையில பிரிலிமினரி என்கொயரி 14 days என்பது இப்ப மேண்டேட்டரி ப்ரொவிஷனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா அந்த நமக்கு கிடைத்த ரிட்டன் இன்ஃபர்மேஷன்லயோ அல்லது ஓரல் இன்ஃபர்மேஷன்லயோ அல்லது நம்ம எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லயோ இதுல காக்னைசபிள் நேச்சர் இருக்குதா இல்லையா என்பதை அசர்டைன் பண்றதுக்கு, அதை அசர்டைன் பண்றதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா, இந்த கேஸினுடைய வெராசிட்டி எல்லாம் பார்க்கணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்லி அசர்டைன் த காக்னைசபிள் நேச்சர், இந்த பிரைமா ஃபேசி நேச்சர், இதை பாக்குறதுக்கு மட்டும்தான். அதுக்கு வந்து 14 days வித் பெர்மிஷன் ஆஃப் டிஎஸ்பி வாங்கிட்டு 14 days எடுத்துக்கலாம். இது 173ல இருக்குது, பழைய 154 அதுல இந்த ப்ரொவிஷனே கிடையாது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பிரிலிமினரி என்கொயரி நீங்க பண்றீங்க. பிரிலிமினரி என்கொயரி நீங்க பண்ணும்போது காக்னைசபிள் நேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இமிடியேட்டா எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒருவேளை அதுல வந்து நான் காக்னைசபிள் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா பழைய நம்ம 155 இப்ப இருக்கக்கூடிய 174 இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் காக்னைசபிள் நேச்சர் நமக்கு எல்லாம் தெரியும், வித் த பெர்மிஷன் ஆஃப் கோர்ட் தான் நாம என்ன செய்ய முடியும், எஃப்ஐஆர் போட முடியும், அந்த இன்வெஸ்டிகேஷனை நாம வந்து தொடங்க முடியும். அப்போ இது மாதிரிப்பட்ட நான் காக்னைசபிள் நேச்சர் உள்ள வழக்குகளை எல்லாம் டிடிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும், டெய்லி டைரி ரிப்போர்ட். இந்த டெய்லி டைரி ரிப்போர்ட்டுக்கு ஒரு டைம்லைன் இருக்குது. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த டிடிஆர் வந்து என்ன செய்யணும், நாம அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு காட்டணும். அப்போ இதுல என்ன லாபம் நமக்கு இருக்கிறது அப்படின்னா விக்டிமுக்கும் சரி டிஃபென்ஸுக்கும் சரி, ஒருவேளை ஒரு பெட்டிஷன் கொடுத்து நாங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது வந்து இதுல டிடிஆர்ல நம்ம கொடுத்த பெட்டிஷனுக்கு நமக்கு என்னது இருக்குது, நம்ம அத்தாட்சி இருக்குது. ஆனா அங்க வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா இது பார்ட் யார் மேல மிஸ்டேக் ஆயிரும், அந்த போலீஸ் மேல பிரச்சனை ஆகி போயிடும். அப்போ நமக்கு பெட்டிஷன் வந்து காக்னைசபிள் நேச்சர் இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதர்வைஸ் அது நான் காக்னைசபிள் நேச்சரா இருந்துச்சுன்னா டிடிஆர்ல என்ட்ரி பண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிருக்கணும். மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் போலீஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் தேவைப்பட்டால் ஒத்து பார்க்கும் போது நம்ம மனு அங்க இருக்குதா இல்லையா, இடையில செருகி இருக்குதா இல்லையா என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு இது வந்து அது விக்டிம் சைடாக இருந்தாலும் சரிதான், டிஃபென்ஸுக்கு இருந்தாலும் இதுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ அப்ப இந்த டைம் லைன் இந்த இடத்துல 174ல டிடிஆர் என்ட்ரி ரொம்ப முக்கியம் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 176 இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தவரையில இந்த 176 பழைய 157 தான். காக்னைசபிள் நேச்சர் இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். நமக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும் பெட்டி அஃபென்ஸ், சீரியஸ் அஃபென்ஸ், ஹீனஸ் அஃபென்ஸ். இந்த சீரியஸ் அஃபென்ஸ் வரைக்கும் உள்ளது ஒருவேளை நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அந்த சீரியஸ் அஃபென்ஸ் இல்லை, அந்த வழக்கு வந்து சீரியஸ் அஃபென்ஸா இல்லை அப்படின்னா அதை வந்து புலன் விசாரணை செய்வதற்கு ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் யார் வேணாலும் டெபியூட் பண்ணலாம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பெட்டி அஃபென்ஸ் பிலோ 3 years பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு
என்ன பண்ணலாம், அவர் வந்து யாரையும் டெபியூட் பண்ணலாம், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் யாரையும் டெபியூட் பண்ணலாம். அதுக்கு மேல சீரியஸ் அஃபென்ஸோ ஹீனஸ் அஃபென்ஸ் சொன்னா அப்படி ஏன் அந்த டெபியூட் பண்ணல என்பதற்கான காரணத்தை எழுதி அவரே அதை விசாரணை எடுத்துக்கலாம். அதே போல நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னா டிடிஆர்ல என்ட்ரி பண்ணி 15 டேஸ்க்கு அங்க ஒரு தடவை பண்ணணும். ஒருவேளை அந்த குற்றம் 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் இந்த கிரைம் சீனுக்கு வந்து இப்ப முந்தைய பொறுத்தவரையில யார் போவா அப்படின்னா போலீஸ் போகும். அந்த போலீஸே போய் என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்து அங்க இருக்கக்கூடிய அத்தாட்சி மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வருவாங்க. அந்த ரத்தம் படிந்த மண், ரத்தம் படியாத மண், இல்லைன்னா ரத்தம் படிந்த புல், ரத்தம் படியாத புல், இல்ல ரத்தம் படிந்த தரை, இல்லைன்னா ரத்தம் படியாத தரைன்னு எல்லாம் நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ ஃபாரன்சிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள வழக்குகளாக இருந்தால் 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட போகணும். இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளாடி என்ன செய்யணும், அந்த ஃபாரன்சிக் டீமை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தடய அறிவியல் துறையை மேம்படுத்தி உரிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அதாவது உரிய நபர்களை அங்க நியமித்து அதற்கான இதுகளை அதுவரையிலும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பக்கத்து மாநிலங்களினுடைய அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. 176 என்ன சொல்லுதுன்னா above 7 years வழக்குகளில் ஃபாரன்சிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஃபாரன்சிக் நேச்சர் இருக்குது, அதுல வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்னுடைய இது தேவை இருக்குது அப்படின்னு சொன்னா போலீஸ் எடுக்க முடியாது. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தான் வந்து என்ன செய்யணும், அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும். இதை வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளால ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதை என்ன பண்ணிருக்கணும், அவங்களுடைய அந்த டீமை வந்து எம்பவர் பண்ணி இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு டைம் லைன். கொடுத்த டைம் லைன்லயே அதிக நாள் கொடுத்து இதை என்ஷோர் பண்ண சொன்னது இதுலதான் 5 வருஷம் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 187 பழைய 167 நம்ம பொதுவா நம்ம என்ன செய்வோம்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளால அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாத்திரணும். இந்த 187 அதாவது பழைய 167 இப்ப அந்த அரெஸ்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளால கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது பழைய சிஆர்பிசியில 57 செக்ஷன் 57 இப்ப உள்ளதுல 58 சொல்லுது. அத 24 ஹவர்ஸ்க்குள்ளால அவங்கள விசாரிக்க முடியல அப்படின்னா போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. எங்க இருந்து கேட்பாங்க, அந்த ஒருவேளை அவர் போலீஸ் கஸ்டடியில இருக்கலாம், இல்லைன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில பிரிசன்ல இருக்கலாம். இப்ப 187 இதுதான். இப்ப இதுவும் ரொம்ப என்ன செய்யறது, ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிக்னேட்டட் பிளேஸ் ஃபார் பிரிசன் அப்படின்னு மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு இடத்தை வந்து டெசிக்னேட் பண்ணலாம். இப்ப நமக்கு 3 இடத்துல 2 இடத்துலதான் இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களை டிடைன் பண்ண முடியும். ஒன்னு போலீஸ் கஸ்டடியில போலீஸ் ஸ்டேஷன்ல, அனதர் ஒன்னு வந்து என்ன செய்யலாம், ஜுடிஷியல் கஸ்டடியில பிரிசன்ல வைக்கலாம். இப்ப 3வது ஒண்ணு வந்து இப்ப இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க, பிளேஸ் டெசிக்னேட்டட் as a prison by சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய தாற்பயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சில சட்டங்களில் சில விசாரணை என்ற பெயர்ல மக்களை வந்து என்ன செய்யலாம், கொண்டு ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சு விசாரிக்கலாம். அந்த அடிப்படைக்காக அதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறதுதான் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு அது நடைமுறைக்கு சாத்தியம் என்பது நமக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் தான் அதுக்கு விளக்கம் தரணும். சோ இந்த இடத்துல வந்து இதுல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரத்துக்குள்ள முடியல அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், அப் டு லைஃப் டெத் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் 90 டேஸ்க்குள்ளால என்ன செய்யணும், அந்த விசாரணையை முடிக்கணும். அதற்கு கீழ் 10 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள வழக்குகளை 60 நாட்களுக்குள் விசாரணையை முடித்து அவங்களை என்ன செய்யணும், ஃப்ரீ பண்ணணும். இந்த நாட்களுக்குள் முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு டிஃபால்ட் பெயில் கிடைக்கும். 167ல நம்ம வந்து டிஃபால்ட் பெயில் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் 90 நாட்களுக்குள் அந்த விசாரணை முடியாத வழக்குகளில், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் ரிமாண்ட் பண்ணப்பட்டதிலிருந்து முதல் 60 நாட்களுக்குள் என்ன பண்ணலாம், அவரை வந்து கஸ்டடி எடுக்கலாம், போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும். அந்த கஸ்டடி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த நபர் வந்து
ஜெயிலே இருக்கலாம், அல்லது பெயில் வந்து பெயில்ல வெளியே வந்து அவரை பழையபடி எடுக்கணும்னா பெயில் கேன்சலேஷன் பண்ணியிருக்கலாம், அல்லது எங்கேயாவது டெசிக்னேட்டட் பிளேஸ்ல அவரை வந்து இருத்தி வச்சிருக்கலாம். இந்த இடங்களில் இருப்பவர்களை, இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 90 முதல் 60 நாட்களுக்குள் 15 நாட்கள் எடுக்கலாம். இப்ப எப்படி இருக்குது, 15 நாள் ரிமாண்ட் பண்ணதுல இருந்து 15 நாளைக்குள்ளால எடுக்கலாம். அந்த 15 நாளைக்குள்ளாலையும் ஒரு தடவை எடுக்கலாம். 2வது தடவை எடுக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வந்து என்னதில்லை, சட்டத்துல இடம் இல்லை. இப்ப அப்படி இல்லை. முதல் 60 நாட்களுக்குள் 15 நாட்களை மொத்தமாகவோ பகுதி பகுதியாகவோ எடுத்துக்கலாம். ஒரு 3 நாள் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் எடுக்கிறீங்க, இப்போ 9 நாள் ஆயிடுச்சு, என்ன ஒரு 6 நாள் இருக்குது, இந்த 6 நாளே நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் முதல் ரிமாண்ட் பண்ணதுல இருந்து முதல் 60 நாட்களுக்குள் என்ன பண்ணணும், 15 நாட்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ எடுத்துக்கலாம். அதே போல 10 ஆண்டுகள் குறைவாக தண்டனை தரக்கூடிய வழக்குகளில் முதல் 40 நாட்களுக்குள் 15 நாட்கள் துண்டு துண்டா எடுத்துக்கலாம், ஒரே நேரம் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இப்ப சட்டபூர்வமாக மாற்றிவிட்டது. முந்தியெல்லாம் இப்ப உள்ள சிஆர்பிசி படியெல்லாம் இப்ப நாங்க வந்து கஸ்டடி பெட்டிஷன் கேட்போம். ஒருத்தருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், அவருக்கு விசாரணை அவரை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறது நினைச்சு என்ன பண்ணிடலாம்னா போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு செய்வாங்க. ப்ராசிக்யூஷன் சைட்ல மனு போட்டாங்க அப்படின்னா முதல்ல கஸ்டடி பெட்டிஷனை தான் டிசைட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பெயில் பெட்டிஷனை டிசைட் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை. ஒருவேளை பெயில் பெட்டிஷன் டிசைட் பண்ணியிருந்தா கூட பெயிலை கேன்சல் பண்ணி என்ன செய்யலாம், அவரை வந்து கஸ்டடி கேட்கலாம். இந்த கஸ்டடியுமே நாங்க கேட்போம், ஒரு 4-5 நாள் கேட்கலாம், 5 நாள் கேட்போம். கோர்ட் என்ன செய்யும்னா அந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், அதே போல அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு 1 நாள் இல்லைன்னா 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் கொடுக்கும். அந்த 3 நாளுக்குள்ளால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு விசாரணையை முடிச்சு கொண்டு கொடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. 3 நாள் கொடுத்தாச்சா, அடுத்தால என்ன ஒரு 3 நாள் எடுக்கலாம். ஆக மொத்தம் 15 நாட்கள். 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வழக்குகளில் 40 நாட்களுக்குள்ளும், 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 60 நாட்களுக்குள்ளும் எடுத்துக்கலாம். இது ஒரு புதிய நடைமுறை. இதை வந்து நமக்கு டிஃபென்ஸ்ல இருந்தாலும் சரி, விக்டிம்ல இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்துவதற்கு இந்த டைம் லைனை நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விசாரணையை முடிச்சுக்கிட்டு நாம போலீஸ் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு கொடுக்குறோம். இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது நம்ம எதன்படி கொடுப்போம்னா 173, பழைய 173, இப்ப இருக்கக்கூடிய 193 இதன்படியில நம்ம கொடுப்போம். இதுல கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ஷால் பி கம்ப்ளீட்டட் வித்தவுட் அன்னெசரி டிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னெசரி டிலேயா இருந்தாலும் சொன்னாலும் 90 நாட்களுக்குள் இந்த வழக்குல என்ன நடந்திருக்குது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத விக்டிமுக்கு நீங்க சொல்லணும். யார் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நபர்களுக்கு 193 அந்த விக்டிம் வந்து 90 நாட்களுக்குள் என்ன நடந்திருக்குது என்பதை அவர்கள் அறிவதற்கான ஒரு வாய்ப்பு இதுல இருக்குது. ஸோ அப்ப அந்த 90 days வந்து விக்டிம்ஸ் நல்ல கவனமாக என்ன செஞ்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வழக்கினுடைய தன்மை இந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு டைம் லைன் 193 செக்ஷன் 193ல. அதுக்கு பிறகு அதுலயே என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அந்த சப்செக்ஷன் 9ல ஒரு ப்ரொவிசோ கொடுக்குறாங்க. அந்த ப்ரொவிசோல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன உண்டு, ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ண முடியாது, ஆனா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கலாம். அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் என்ன பண்ணலாம், 90 days வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 90 daysக்குள்ளால முடிக்கல அப்படின்னா கோர்ட் பெர்மிஷன் கொடுத்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்பது 90 நாட்களுக்குள்ளால என்ன செய்ய நான் முடிக்க வேண்டும் என்று ஒரு டைம் லைன் இருக்குது. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு 193ல இருக்கக்கூடிய 2 டைம் லைன் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 194, அதாவது அதுல நம்ம 194 பழைய 174 தெரியும். போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் ஆன் சுயசைட் எக்ஸெட்ரா, அதாவது தற்கொலை போன்ற சந்தேக மரணங்கள் போன்ற வழக்குகள்ல வந்து போலீஸ் என்கொயரி பண்ணி, அதை போலீஸ் என்ன என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நேரில் போய் ஸ்பாட்ல போய் பார்த்து சீன் மகஜர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இன்கொஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த இன்கொஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த வெளி தோற்ற காயம், வெளியில என்னென்ன இதெல்லாம் இருக்குது, எந்த அடிப்படையில் ஒரு உத்தேசமா இது எப்படி மரணம் நடந்திருக்கலாம் என்பதை முதல் நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது. இந்த இன்கொஸ்ட் அந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை பழைய சட்டத்துல பழைய ஆக்ட்ல எப்படி இருந்ததுன்னா ஃபோர்த்வித் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தது. அந்த உடனடியாகிறது வந்து 2 நாள் கூட இது பண்ணியிருக்கலாம், 3 நாள் கூட கழிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஆனா
இந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா வித்தின் 24 hours அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த இன்கொஸ்ட் இதெல்லாம் முடிச்சு எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளால. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் நாம வந்து ஒரு 6 பிரிவுகளின் கீழ் டைம்லைன் இருக்குது. ரொம்ப முக்கியமான டைம்லைன். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்னா வித்தின் 3 daysக்குள்ளால கையெழுத்து வாங்குறது, ப்ரிலிமினரி இன்கொயரி 14 daysல நாம இது பண்ணி முடிக்கிறது. அதே போல நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா அதை டிடிஆர்ல என்ட்ரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை 15 நாளுக்கு ஒரு முறை என்ன செய்யணும், ஜுரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு கொடுக்கறது. அதே போல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து மோர் தென் 7 years பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகள், இது ஃபாரன்சிக் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை தடய அறிவியல் துறையினுடைய தேவைப்படுகின்ற வழக்குகளாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்குள் மாநில அரசாங்கங்கள் என்ன செய்யணும், அந்த தடய அறிவியல் துறையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த கிரைம் சீனுக்கு அவங்களையும் போய் அதை இது பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை அதுக்குள்ளால இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 90 நாட்களுக்குள் அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கினுடைய முன்னேற்றம், வழக்கினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே போல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா 90 நாளைக்குள்ளால முடிக்க வேண்டும். அதே போல வந்து சுயசைடு போன்ற அன்நேச்சுரல் டெத்து இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் போலீஸ் வந்து தனது இன்கொஸ்ட் இதெல்லாத்தையும் முடிச்சு அவங்களுடைய அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்கிற இந்த விவரங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த சாப்டர் 13ல இருக்கக்கூடிய டைம்லைன்ல இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்டர் 15 அதுல நீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது கண்டிஷன்ஸ் ரெக்விசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், இந்த நடவடிக்கைகளை நாம வந்து இது பண்றதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பொது அதிகாரி, ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவர் ஜட்ஜா இருக்கலாம், மற்றவங்களா கூட இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு நாம தாக்கல் பண்ணணும்னு சொன்னா சாங்ஷன் வாங்கணும். அந்த சாங்ஷன் வந்து அவங்களுடைய துறை அதிகாரிகிட்ட என்ன பண்ணணும்னா எடுத்துல போட முடியாது. 120 days அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அந்த 120 daysக்கு தாண்டி அவங்க வந்து இப்போ சாங்ஷன் தரல அப்படின்னா அது வந்து அதை அதாவது என்ன பண்ணிக்கணும், அவர்கள் அனுமதி தந்ததாக கருதி கொண்டு அவங்களுக்கு மேல என்ன செய்யலாம், வழக்கு தொடங்கணும்னா தொடங்கிடலாம். ஸோ அப்போ பப்ளிக் சர்வெண்ட் ஜட்ஜஸுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 120 நாட்கள் சாங்ஷன் என்பது மேண்டேட்டரி. அந்த 120 நாட்களுக்குள்ளால வரல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அந்த அனுமதி தந்ததாக கருதி அந்த வேலையை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 17. இந்த சாப்டர் 17ல வந்து 2 செக்ஷன்ல வந்து டைம்லைன் இருக்குது. சாப்டர் 17 பொறுத்தவரையில் 227லேருந்து 233 வரைக்கும் இருக்குது. இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். எல்லா வழக்குகளும் எந்த வகையான வழக்கா இருந்தாலும் முதல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து தான் என்ன செய்யும், அது மேஜிஸ்ட்ரேட் நடத்தக்கூடியதாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வரும், அது செஷன்ஸ் ஜட்ஜி போனோம்னா அது கமிட்டல் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா சப்ளையிங் காப்பீஸ், அந்த காப்பீஸ் அவங்களுக்கு அந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்களை அவர்களுக்கு வழங்குவதும், அது மேல் நீதிமன்றங்களால் அமர்வு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படக்கூடியதாக இருந்தால் அவற்றை வந்து கமிட்டல் பண்றதும் தான் இதனுடைய முக்கியமான வேலை. அதுலயும் டைம்லைன் இருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அவர் உள்ள கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணிடுறாங்க, அக்யூஸ்ட் சம்மன்ஸ் கொடுத்து சம்மன்ஸ் மூலமாக அக்யூஸ்ட் ஒரு முதல் நாள் வந்திருப்பாரு, இல்லைன்னா வாரண்ட் மூலமாக வந்திருப்பாரு. இப்படி ஒன்னுலேயே வந்து என்ன செஞ்சிருக்கணும், அப்பியரன்ஸா இருக்கணும், இல்லைன்னா ப்ரொடக்ஷனா இருக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் என்னைக்கு வந்தாரோ அன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் பழைய 207 இப்ப இருக்கக்கூடிய 230 இதுல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில கொடுத்துடணும். அப்ப நமக்கு வந்து என்னைக்கு அவர் அப்பியர் ஆகுறாரு, அப்பியரன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்யூஸ்ட், த ஃபர்ஸ்ட் டேல இருந்து தொடங்கி 14 டேஸுக்குள்ளாடி என்ன பண்ணணும், அவருக்கு வந்து காப்பீஸ் கையில கொடுத்துடணும். இது வந்து முக்கியமான ஒரு டைம் லைன். அடுத்து கமிட்டல் பண்ணணும். இப்போ 209ல வந்து செஷன்ஸ் அஃபென்ஸா இருந்ததுன்னா என்ன செய்யணும், கமிட்டல் பண்ணணும். இதை கமிட்டல் பண்ணும்போது இவர் வந்து என்ன இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காப்பீஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், இவர் கையில வந்து 14 நாளைக்குள்ளால கொடுக்கணும்.
இந்த கமிட்டல் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த காக்னைசன்ஸ் அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுது, இதுல இவருக்கு வந்து அமர்வு நீதிமன்றத்தால இது பண்ணக்கூடிய அளவிற்கு இதுல வந்து இது இருக்குதா, இல்லைன்னா இவருக்கு மீது நடவடிக்கை எடுக்க தகுந்த அளவிற்கு இதுல வழக்கு இருக்குதா அப்படிங்கறத வந்து அந்த புலன் கொள்ளுகின்ற வாய்ப்பு அங்க இருக்குதா, காக்னைசன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த காக்னைசன்ஸ் எடுக்குது பாருங்க. அந்த காக்னைசன்ஸ் எடுக்கிற நாளில் இருந்து 90 நாட்களுக்குள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா கமிட்டல் பண்ணிடணும். ஒருவேளை 90 நாட்களுக்குள் அவங்க கமிட்டல் பண்ண முடியலைன்னா 180 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த கமிட்டல் பண்ணக்கூடிய வழக்குகளை பொறுத்தவரையில அதிகபட்சம் 6 மாதங்கள் தான். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எல்லாம் 20 வருஷம் 25 வருஷம் ஆன வழக்குகள் எல்லாம் என்ன செய்யுது, கமிட்டல் ஆகாம இருக்குது. ஏன்னா பிஆர்சிலேயே ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் இவைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னசென்சியா ட்ரையல்னு ஒண்ணு இருக்குது. இன்னசென்சியா ட்ரையல் அதே போல அக்யூஸ் இல்லாம விசாரிக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய 299, இனி வரக்கூடிய 335, அடுத்து வரக்கூடிய 356 இன்னசென்சியா ட்ரையல், இதெல்லாம் இதோட தொடர்புடையது. என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காக்னைசன்ஸ் எடுத்ததுல இருந்து 90 நாள், ஒருவேளை அதுல பண்ண முடியலன்னா 180 டேஸுக்குள்ளால அவரை என்ன செய்யணும், அவரை வந்து கமிட்டல் பண்ணி அனுப்பணும் என்பது இதுல முக்கியமான டைம் லைன். சாப்டர் 17. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செஷன்ஸ் அஃபென்ஸ்ல செஷன்ஸ் கேஸ், செஷன்ஸ் கோர்ட் வந்து ட்ரையல் நடக்குது. இப்ப நாம வந்து இங்க இருந்து கமிட்டல் பண்ணி அங்க அனுப்பியாச்சு. சாப்டர் 19, இதுல சாப்டர் 19 பொறுத்தவரையில 248ல இருந்து 260 வரைக்குமான பிரிவுகள் அதுல சொல்லுது. இதுல ஒரு 3 இடத்துல வந்து டிஸ்சார்ஜுக்கு, சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு, ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்குள்ள டைம் லைன் இதுக்குள்ளால செஷன்ஸ் அஃபென்ஸுக்கு இருக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பிஎன்டபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய 250, பிஎன்டபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய 250 இருக்குது. ஆனா பாப்போம், முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன். ஏன்னா இவங்களுக்கு கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா, சரி, நான் பாக்குறேன். நான் அதான் இப்ப 828 ஆயிடுச்சு. ஆமா, பாருங்க. இப்ப இந்த சாப்டர் 19ல வந்து ட்ரையல் பை செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தவரையில இதுல டிஸ்சார்ஜ். இப்ப என்ன பண்றோம், நம்ம கமிட்டல் பண்ணி அங்க அனுப்பியாச்சு. இப்ப 250ல ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இவரு அக்யூஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல என் மேல இது இல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்சார்ஜ் போடுறாரு. அந்த டிஸ்சார்ஜ் எப்ப போடணும் அப்படின்னு சொன்னா, இவர் கமிட்டல் பண்ணி அனுப்பின நாள் ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் இருந்து 60 நாளுக்குள்ளால இவர் என்ன செய்யணும்னு சொன்னா டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் போடணும். அந்த 60 நாட்களுக்குள்ளால கண்டிப்பா போடணும். இது ஒரு டைம் லைன். ஏன்னா இவங்க இஷ்டம் போல இந்தி அப்படி இல்லை, எப்ப வேணாலும் போடலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எப்ப வேணாலும்னா அவங்க அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்றது வரைக்கும் எந்த நாள்ல, சில நேரங்கள்ல சில வழக்குகள்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அதனால அந்த இதை எடுத்துக்கலாம். நான் சார்ஜ் ஃப்ரேம் பண்றது, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து கடைசி நேரம் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சார்ஜ் ஃப்ரேம் பண்றது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை. அந்த கமிட்டல் ஆன நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்ளால என்ன செய்யணும், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஒருவேளை டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அதை டிஸ்போஸ் பண்ணியாச்சு, இப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 251ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி அப்படின்னா, அந்த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆன் சார்ஜ், அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆன் சார்ஜ். இப்ப அவருக்கு வந்து காப்பீஸ் எல்லாம் கையில கொடுத்து இவர் வந்து என்ன செஞ்சாச்சு, இங்க வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்றாங்க, அவர் வந்து அவருக்கு மேல கோர்ட் பழையபடி என்ன செய்யும், அதை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இது எப்போ அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவர் அந்த கமிட்டல் பண்ணி தானே வந்திருக்கிறாரு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆன் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்து இவர் அப்பியர் ஆன பிறகு சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கான அந்த இதுவும் அதே தான், அப்பியர் ஆகக்கூடிய நாள் தான். ஸோ இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கக்கூடியது தான். இந்த இவரை வந்து அப்பியர் ஆனதுல இருந்து, ஏன்னா 60 நாள் தான் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தா அதை முடிச்சுக்கிட்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ண முடியலைன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜ் தானே, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு அவர்கிட்ட முதல்ல அங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. அந்த டேட்ல இருந்து 60 டேஸுக்குள்ளாடி என்ன பண்ணுவாங்க, இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஆகணும் 251ல. அடுத்து இதுல இருக்கக்கூடிய அடுத்த டைம் லைன் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் முடிஞ்சதுல இருந்து, ஆர்குமெண்ட் முடிஞ்ச அந்த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்,
ப்ராசிக்யூஷனும் யாரும் இவங்க டிஃபென்ஸ் சைடும் ஆர்குமெண்ட் முடிஞ்சதுலேருந்து வித்தின் 30 டேஸுக்குள்ளாடி நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஒருவேளை அந்த 30 டேஸுக்குள்ளே சொல்ல முடியலைன்னா 45 டேஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய தீர்ப்புகள் எல்லாம் வந்து 6 மாதம் 7 மாதம் 3 மாதம் 2 மாதம் எல்லாம் நிசாரமாக 1 வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கிளாரிஃபிகேஷன் போட்ட வழக்குகள் எல்லாம் உண்டு. இந்த அடிப்படையில் நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கமிட்டல் ஆனதுலேருந்து 60 நாள், அதே போல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கமிட்டல் ஆகி அங்கே போய் அவங்ககிட்ட கேட்பாங்க, அந்த இதிலிருந்து ஒரு 60 நாளைக்குள்ளால சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஆகணும். அடுத்து ஆர்குமெண்ட் எல்லாம் முடிச்சதுலேருந்து 30 டேஸ் அல்லனா 45 டேஸுக்குள்ளாடி, அதிகபட்சம் 45 டேஸ் என்ன பண்ணிடணும், ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடணும். இதெல்லாம் முக்கியமான டைம் லைன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வாரண்ட் கேஸ், மேஜிஸ்ட்ரேட் சாப்டர் 20 அதை பற்றி சொல்லுது. அதில் ஒரு 3 இடத்துல டைம் லைன் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் அப்படிதான் அந்த டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய செக்ஷன் 262, இந்த 262 படி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவன் 230 பெட்டிஷன் நம்ம காப்பி வாங்கியிருக்கோம் பாருங்க, பழைய 207, இப்போ இருக்கக்கூடிய 230 வந்து காப்பீஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இந்த காப்பீஸ் எல்லாம் வாங்கினதுல இருந்து 60 நாளைக்குள்ளால அவர் என்ன பண்ணணும், டிஸ்சார்ஜிங் பெட்டிஷன் போடணும். அதே போல் அந்த காப்பீஸ் கொடுத்துக்கிட்டு உன் மேலே இதெல்லாம் சொல்லியிருந்துருக்குறாங்க, நீ இப்போ இல்லையா உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இது பண்ணிட்டு முதல் ஒரு கேள்வி கேட்பாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முதல் ஆரம்பத்தில் கேட்பாங்க, இந்த நாளில் இருந்து ஒரு 30 நாளைக்குள்ளால என்ன செய்யணும், 60 நாளைக்குள்ளால இங்கேயும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் 60 நாளைக்குள்ளால போடணும். அதே 60 நாள் தான் எதுக்கும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும். அடுத்து ஒருவேளை கம்ப்ளைண்ட் ஆப்சண்ட், இப்போ கம்ப்ளைண்ட் வரல, எதில் வாரண்ட் கேஸில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், அதில் வந்து இப்போ இது ரெண்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரண்ட் கேஸில் வந்து போலீஸ் ரிப்போர்ட்லேயும் வரும், கம்ப்ளைண்ட்லேயும் வரும். இப்போ கம்ப்ளைண்ட்டில் வரக்கூடிய அந்த வழக்குகள் 272 பிரிவு 272ல் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்ளைண்ட் வரல, முந்தி வரலை அப்படிங்கிறது அதை பார்க்குறதுக்கு வந்து டைம் லைன் ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, அவர் வரலை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிடலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா 30 டேஸ் அவர் அந்த நோட்டீஸ் கொடுத்து அவரை அந்த குற்றவாளியை இதிலிருந்து என்ன பண்ணிடலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதில் அக்யூட்டல் பண்ண முடியாது. இதில் வந்து என்ன செஞ்சிடலாம்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ப்ரொசீடிங்ஸை முடிச்சிடலாம். ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது ரெண்டுலேயுமே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து வித்தின் 60 டேஸ், அதே போல் சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து வித்தின் 60 டேஸ், அதே போல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் செஷன் ஜட்ஜ்மெண்ட் 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்குள்ளால கொடுக்கணும். அதே போல் வாரண்ட் கேஸ் இன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால், கம்ப்ளைண்ட் வரலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து கம்ப்ளைண்ட் வரலை அப்படிங்கிறது வந்து அக்யூஸ்டுக்கு தெரியும். அவர் கம்ப்ளைண்ட் வரல அப்படிங்கிறது எப்படி, அவர் அட்வொகேட் மூலமாட்டம் அப்பியர் ஆகிருக்க மாட்டார், எந்த வகையிலும் அப்பியர் ஆகிருக்க மாட்டார். அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 30 டேஸில் இவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரி ப்ரொவிஷன் இதுதான் 272. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சம்மன், இந்த ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் பொறுத்தவரையில் அதில் நான் அப்பியரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். அந்த கேஸில் வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணி அதில் வந்து கம்ப்ளைனன்ட் வரல அப்படின்னா அவருக்கும் 30 டேஸ் டைம் தான். ஆனால் அங்கே வாரண்ட் கேஸில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் வந்து கம்ப்ளைனன்ட் வரலன்னா அக்யூஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார். இங்கே வந்து அக்யூஸ்ட் வந்து அக்யூட்டல் பண்ணப்படுவார் சம்மன்ஸ் கேஸில். இது 279. இதில் இருக்கக்கூடிய அந்த 30 டேஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ட் வந்து சம்மன்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி தான், வாரண்ட் கேஸாக இருந்தாலும் சரி தான், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸில் 30 டேஸ் டைமு. வாரண்ட் கேஸ்னா அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார், சம்மன்ஸ் கேஸ்னா அக்யூட்டல் பண்ணப்படுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீ பார்கெனிங் சாப்டர் 23ல் ஒரு செக்ஷன் இருக்குது. ப்ளீ பார்கெனிங் அது ஒரு பெரிய ஏரியா, நம்ம நாட்டில் அது பெரிய அளவில் வரல, 1-2 அங்கங்கே இருக்கிற மாதிரி 1-2 இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா ப்ளீ பார்கெனிங் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளீ பார்கெனிங் எடுக்கலாம். இப்போ அப்படி இல்லை. ப்ளீ பார்கெனிங்கை பொறுத்தவரையில் அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுல இருந்து 30 டேஸுக்குள்ளால நீங்கள் என்ன செய்யணும், அந்த ப்ளீ பார்கெனிங்கான அப்ளிகேஷன் கொடுக்கணும். இது வந்து 290 பழைய 265Bல வந்து அப்ளிகேஷன் ப்ளீ பார்கெனிங் இருக்கும். அதில் வந்து டைம் லைன் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லை, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுல இருந்து 30 டேஸுக்குள்ளாடி ப்ளீ பார்கெனிங்க்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்டர் 25
அதுல வந்து எவிடன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த முறைகள் பத்தி இருக்குது. இந்த இன்கொயரிஸ் அண்ட் ட்ரையல் தெரியும் உங்களுக்கு. இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி, ட்ரையல். இன்வெஸ்டிகேஷன் வந்து நீங்க அஃபென்ஸ் கமிட் பண்ணதுல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு போலீஸ் ரிப்போர்ட்ல போய் முடியும். இன்கொயரிஸை பொறுத்தவரையில இன்னும் அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல ஆரம்பிச்சு சார்ஜ் ஷீட்ல இருந்து முடியும், கோர்ட் சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுல. அதுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேரு நம்ம இன்கொயரி சொல்லுவோம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகு நடக்கக்கூடியது வந்து ட்ரையல். அப்ப இந்த இடங்கள்ல ஒரு வாய்ப்பு ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட், இந்த இடத்துல வந்து 316 செக்ஷன் 316 பழைய 281 அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை இப்ப நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம். அது அக்யூஸ்ட் அப்பியரன்ஸா இருக்கலாம், விக்டிம் அப்பியரன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஐஓஸ் அப்பியரன்ஸா இருக்கலாம், விட்னஸ் அப்பியரன்ஸ், யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல வரலாம். இப்போ ஒரு அக்யூஸ்ட வந்து நம்ம விசாரிக்கணும், அவர் கஸ்டடியில இருக்கிறாரு, அவரை வந்து நீங்க ஆன்லைன்ல இதுல நீங்க வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல விசாரிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உடனடியாக சைன் போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த அக்யூஸ்ட் வந்து அவர் ஆன்லைன் மூலமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலமாக எடுக்கும்போது அந்த சாட்சியத்தினுடைய அந்த சாட்சிய கூற்றுல வந்து அவர் என்ன பண்ணணும், 72 மணி நேரத்திற்குள்ளால கையெழுத்து பெறப்பட்டிருக்க வேண்டும். அது ரொம்ப நம்ம இதை பயன்படுத்துறது விக்டிம் சைடா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா இதை பயன்படுத்துற இந்த டீம் இதெல்லாம் ரொம்ப நம்ம என்ன டைம் லைனை பொறுத்தவரையில அந்த டைம் லைனுக்குள்ளால எடுக்கல, அதற்கான காரணங்கள் அங்கு சொல்லப்படவில்லை. ஒருவேளை அந்த டைமுக்குள்ள எடுக்கலன்னா அதுக்கான காரணங்கள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வழக்குக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம 294 பெட்டிஷன் போடுவோம். இப்ப 304A இது மாதிரிப்பட்ட வழக்குகள் எல்லாம் இன்கொஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், எம்இ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்து அவரை கூட்டிட்டு வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க தெரியுறீங்க. அதுல தேர் இஸ் நோ டிஸ்பியூட் வச்சுங்களேன், நீங்க ஐஓ வச்சு என்ன செஞ்சிடலாம், அதை மார்க் பண்ணிடலாம். ப்ராசிக்யூஷன் வந்து என்ன செய்யும், உங்க கன்சர்ன் அதை டிஃபென்ஸ்ல கன்சர்ன் கேட்பாங்க, நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விட்னஸ் விசாரிக்காமலே நம்ம என்ன பண்ணலாம், நேரடியா டைரக்டா நம்ம கோ ஃபார் ஐஓ நம்ம போய் விசாரிச்சிடலாம். அது வந்து அதுல நோ ஃபார்மல் ப்ரூஃப் ஆஃப் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்புல அதை சொல்லியிருப்பாங்க. பழைய 294 இப்ப 330 அதுல ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சங்கடமான டைம் லைன். ஒருவேளை இந்த 207ல அதாவது இப்ப இருக்கக்கூடிய 230ல ஒரு நீங்க பெட்டிஷன் எல்லாம் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு இதை அட்மிட் பண்றதுக்கோ இல்லைன்னா டெனை பண்றதுக்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து என்னைக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் தரப்பட்டதோ அதிலிருந்து 30 நாட்களுக்குள் என்ன செய்யணும், நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் செல்லாது, இந்த டாக்குமெண்ட் அது இல்லை அப்படின்றது அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா வித்தின் 30 டேஸ் அந்த சப்ளைங் ஆஃப் காப்பீஸ் அப்படிங்கிறதுல இருந்து 30 டேஸுக்குள்ளால நீங்க பண்ணலைன்னா இப்ப இருக்கக்கூடிய 294 பழைய இனி வரக்கூடிய முந்தி இருந்த 294 இனி வரக்கூடிய 330 இந்த இதுல வந்து என்ன செய்ய முடியாது, நாம அதை வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமா பாருங்க. வித்தின் 30 days ஃப்ரம் த ரிசீவன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து சாப்டர் 26 கொஞ்சம் ஸ்பீடா போயிடுறேன், இதை முடிக்கிறதுக்காக இன்னொரு 6-7 பிரிவுகள் தான் இருக்குது, முடிச்சிடுறேன், கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. இப்போ சாப்டர் 26 பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்கொயரி அண்ட் ட்ரையல். அதை வந்து எவிடன்ஸ் இன்கொயரிஸ் அண்ட் ட்ரையல்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸ்ல அக்யூஸ்டுக்கு எவிடன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல எடுக்கும்போது 72 ஹவர்ஸுக்குள்ளால கையெழுத்து வாங்கணும். அதே போல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்மிஷனோ இல்லைன்னா டெனை பண்ணணும்னு இருக்குன்னு சொன்னா அதை நம்ம வாங்கினதுல இருந்து 30 டேஸுக்குள்ளால இப்போ பிஎன்எஸ்ல நீங்க பண்ணணும். இதே போல இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. பழைய 309 இப்ப இருக்கக்கூடிய 346 அந்த 309 பொறுத்தவரையில அட்ஜர்ன் பண்றது, பவர் டு போஸ்ட்போன் ஆர் அட்ஜர்ன் ப்ரொசீடிங்ஸ். இதுல பழையதுதான் இருக்குது, ஆனா அதுல ஒண்ணு புதுசாக சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒருவேளை பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் பார்ட்டி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்மளுடைய கட்டுக்குள் அடங்காத சூழ்நிலையில நமக்கு நம்மளுடைய அந்த தரப்பினர்களுடைய இது அந்த கண்ட்ரோலுக்குள்ளால இல்லாத ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முந்தி அட்ஜர்ன்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்றது மாதிரி இருந்தது. அப்புறமா அதுல பெரிய அது சொல்லல, அந்த பியாண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்ற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கொடுக்கலாம். ஆனா இப்போ அதுல 2 அட்ஜர்ன்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து விக்டிம் சைடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இஷ்டம் போல அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிட்டு போக முடியுமான்னா முடியாது. இது வந்து அந்த விக்டிம் சென்ட்ரிக் என்னது லெஜிஸ்லேஷன்ஸ் அது அடிப்படையில் இது வரக்கூடியது.
அந்த 346 சப்செக்ஷன் 2ல வந்து அந்த ப்ரொவிசோ அந்த அதுல வந்து ரெண்டு ப்ரொவிசோ இருக்குது, ஏ அண்ட் பி இருக்குது. அந்த பி ப்ரொவிசோவில் சொல்லியிருக்கிறாங்க, பிசி 3 ப்ரொவிசோ இருக்குது. அதுல வந்து 2வது ப்ரொவிசோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் பார்ட்டி நாட் மோர் தென் 2 அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதுல இருக்குது. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 356 இது வந்து இன்கொயரி ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட் இன் ஆப்சன்சி ஆஃப் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்ஸ். இந்த குற்றவாளிகள் என பிரகடனப்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் அவர்களுக்கான இன்கொயரி, அவர்களுக்கான ட்ரையல், அவர்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் அவங்க இல்லாமலே பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுல இருந்து 90 நாட்களுக்கு முன்னால எடுத்துடக்கூடாது. அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து ப்ரிமச்சூர் இனிஷியேஷன் ஆயிரும். ஸோ அதனால சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகு 90 நாட்களுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், இந்த இன்அப்சன்சியா ட்ரையல் எடுக்கணும். இது வந்து நம்ம அக்யூஸ்ட் சைடுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இல்லாமலே இன்கொயரி பண்ணலாம், ட்ரையல் நடத்தலாம், ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லலாம். ஆனா ஷால் நாட் கமென்ஸ் ட்ரையல் அன்லெஸ் 90 days lapse from the date of framing of charges. அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுல இருந்து 90 நாட்கள் முடிவதற்கு முன்னால் எடுத்துடக்கூடாது, நீங்க அந்த இதை எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்துருக்காங்க, ஒரு 2 கன்சிக்யூட்டிவ் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் வித்தின் த இன்டர்வல்ஸ் ஆஃப் 30 days. 30 நாள் இடைவெளியில 2 வாரண்ட்டை நீங்க வந்து என்ன செய்யணும், கன்சிக்யூட்டிவ் வாரண்ட் தொடர்ந்த பிடியாணைகளை அவர்களுக்கு மேல இது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், எவிடன்ஸ் எடுத்துடலாம், நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து அந்த ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் வித்தின் 3 இயர்ஸுக்குள்ளாடி வந்துட்டாருன்னா அப்பீல் போகலாம். வித்தின் 3 இயர்ஸுக்குள்ளால வந்துட்டாருன்னா அப்பீல் போகலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னால வந்துட்டாருன்னா அவருக்கு கிராஸ் பண்றதுக்கெல்லாம் அனுமதி உண்டு, அதுக்கெல்லாம் ரைட் உண்டு. ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு 3 இயர்ஸ் அவர் வரல அப்படின்னு சொன்னா நோ அப்பீல், அவருக்கு வந்து அப்பீல் செய்வதற்கான உரிமை கிடையாது. இதுக்கு ஈக்குவலா இப்ப இருக்கக்கூடிய நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய 335 இப்ப இருக்கக்கூடிய 335 பழைய 299 பாத்தீங்கன்னா இந்த ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னு இருக்காது. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட் வந்து வந்திருக்க மாட்டாரு, கோர்ட்ல வந்திருக்க மாட்டாரு, அவரை ப்ரொக்ளைம் பண்ணாம கூட என்ன செய்ய முடியும், அவர் மேல எவிடன்ஸ் எடுத்து வைக்க முடியும். அவர் மேல எவிடன்ஸ் எடுத்து வைக்கும் போது எந்த ஓவர்டாக்டும் அவருக்கு மேல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணிடலாம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே முடிச்சிடலாம். அவருக்கு மேல இந்த விட்னஸ் எல்லாரும் சொல்லி அவருக்கு மேல அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா அதை எல்பிசி பண்ணி வைப்பாங்க. இந்த வழக்குகளை பொறுத்தவரையில லைஃப் கொடுக்கக்கூடியது இல்லைன்னா என்னது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் அந்த பிஆர்சி கேசஸ்ல 299 இப்ப நம்ம இருக்கக்கூடிய 299 நம்ம சிஆர்பிசி 299 பிஎன்டபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய 335ல செஷன்ஸ் ஜட்ஜிட்ட பெர்மிஷன் வாங்கி இல்லைன்னா ஹைகோர்ட் பெர்மிஷன் வாங்கி அதை எவிடன்ஸ் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்ப அது வந்து அப்படியே 256 ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்ஸுக்கு இன்அப்சன்சியா ட்ரையலா மாறுது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது 90 டேஸுக்கு பிறகு அதை எடுக்கலாம். அந்த சமயத்துல 2 வாரண்ட் வந்து கன்சிக்யூட்டிவ் வாரண்ட் வித்தின் த இன்டர்வல்ஸ் ஆஃப் 30 டேஸ்ல நம்ம பண்ணணும். அதே போல வித்தின் 3 இயர்ஸுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து 3 இயர்ஸுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா அவர் அப்பீல் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸுக்கு பின்னாடி வந்தாருன்னா there is no right to appeal அப்படிங்கிறது வந்து அதுல 7th சப்செக்ஷனுடைய ப்ரொவிசோல தெளிவா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 392 இது 392 செக்ஷன் சாப்டர் 29ல ஜட்ஜ்மெண்ட் இது ஜெனரலா இருக்கிறது. அது நம்ம ஏற்கனவே இதுல பார்த்துருக்கிறோம், இதுல செஷன்ஸ் அஃபென்ஸ்ல ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்துருக்கிறோம். வித்தின் 30 days கம்ப்ளீஷன் ஆஃப் ஆர்குமெண்ட். அதே போல என்ன பண்ணிக்கலாம், 45 நாள் வரைக்கும் எடுத்திருக்கலாம். இந்த 45 நாட்கள் வரைக்கும் எடுத்திருக்கலாம். இப்ப இதுல 392 பழைய 353 இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா அப்லோட் த காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வித்தின் 7 days 7 நாட்களுக்குள்ளால காப்பீஸை என்ன செஞ்சிருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இதுவும் ஒரு இது. அடுத்து என்ன ரெண்டாம் தான் சாப்டர் 34 எக்ஸிகியூஷன் சஸ்பென்ஷன் ரெமிஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இதுல என்னன்னா ஒரு புது செக்ஷன் சேர்த்திருக்கிறாங்க 472. ஒருவேளை டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா மெர்சி பெட்டிஷன் இங்கே நமக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து மெர்சி பெட்டிஷன் எங்க வரும் அப்படின்னா ஆர்டிகல் 72 ஆர்டிகல் 72ல வந்து பிரசிடென்ட்லயும் ஆர்டிகல் 161ல வந்து கவர்னருக்கும் அந்த இது உண்டு.
இப்போ டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்னருக்கு வித்தின் 30 டேஸ்ல நாம வந்து அதை ஜெயில் சூப்பரண்ட் மூலமாக மர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். அவங்க டிக்ளைன் பண்ணிட்டார் அப்படின்னா வித்தின் 60 டேஸ்ல பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கலாம். அந்த பிரசிடென்ட் கொடுத்ததுல வந்து அவர் அதை என்ன பண்ணல, அவர் அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த டெத் இன்டிமேஷனை வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ளாடி என்ன செய்யணும், அந்த 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 யார் அக்யூஸ்ட் சொல்லணும் இந்த மர்சி பெட்டிஷன் வித்தின் 30 டேஸ். அதுக்கு கவர்னர் அந்த கவர்னருக்கும் கொடுக்கலாம், 30 டேஸ்ல அவருக்கு நேரடியாக அவங்க கொடுக்கலாம். அப்ப கவர்னர் மூலமா போனா பழையபடி ஒரு அப்பீல் வாய்ப்பு இருக்கிறது. அது என்னன்னா வித்தின் 60 டேஸ் வந்து பிரசிடென்ட் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த இதுல வந்து பிரசிடென்டனுடைய ஆர்டர் எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போக முடியுமான்னா கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 36 கடைசி செக்ஷன். இதுல என்னன்னா டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்ப நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையில நமக்கு இப்ப நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சிஆர்பிசியிலன்னா 451, 452, 457. இந்த 451ஐயும் 457ஐயும் சேர்த்து போடுவோம். ஏன்னா இந்த 451 பொறுத்தவரையில நமக்கு வந்து பெண்டிங் ட்ரையல்ல இருக்கும்போது கொடுக்கக்கூடியது. பெண்டிங் ட்ரையல்ல கோர்ட் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா 451, பெண்டிங் ட்ரையல் இருக்குது ஆனா அக்கௌண்ட் அது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னா 457 போடுவோம். அது இங்க இருக்கான்னு தெரியாம சில நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம அட்வொகேட்ஸ் 451 and 457 போட்டுக்கிட்டு போடுவோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல 452 வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரையல். இப்ப இதுல வந்து 451ல வந்து ஒரு டைம் லைன் இருக்கு, அது 497 மாறுது. நம்ம BNWSல என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பொருள் இந்த விசாரணையில இன்வெஸ்டிகேஷன்ல அக்யூஸ்ட் கிட்ட இருந்தோ இல்லைன்னா மற்றபடி சூழ்நிலைகளில் இருந்தோ பெறப்பட்ட அந்த பொருட்களை, அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்டை, அந்த இதை என்ன பண்ணணும்னா கோர்ட்ல ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுல இருந்து 14 டேஸுக்குள்ளால என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் 14 டேஸுக்குள்ளால ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 14 டேஸுக்குள்ளால அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதனுடைய போட்டோவோ இல்லைன்னா வீடியோவோ எடுத்து அதை என்ன செய்யணும்னா கோர்ட் டாக்குமெண்ட்ல சேர்க்கணும். இந்த ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து 30 டேஸுக்குள்ளாடி என்ன பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போசல் பண்ணலாம், டெஸ்ட்ரக்ட் பண்ணலாம், கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம், அல்லது டெலிவரி அந்த பார்ட்டிக்கு யாருக்கு அதுக்கு சொந்தக்காரரோ அவருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இருந்து 14 டேஸுக்குள்ளால ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணின 30 டேஸுக்குள்ளாடி இதை என்ன பண்ணணும், உடனே டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைன்னா டெஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லைன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணணும், அதர்வைஸ் டெலிவரி பார்ட்டிக்கு டெலிவரி கொடுத்துடணும். இப்படிப்பட்ட ஒரு 35 புதிய இடங்களில் இந்த BNWSல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கால வரையறைகளை குறித்து கூறியிருக்கிறார்கள். இதை நம்ம வந்து போத் ப்ராசிக்யூஷன் அண்ட் டிஃபென்ஸ் ஆஸ் வெல் அஸ் அக்யூஸ்ட் அண்ட் விக்டிம் இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு நல்ல வழக்கறிஞரா இந்த கால இடைவெளிகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உரிய முறையீடு செய்வதற்கும் அதை நாம வந்து நீதிமன்றத்தில் எடுத்து சொல்றதுக்கும், ஒருவேளை அதை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதன் அடிப்படையில் நம்ம நியாயம் பெறுவதற்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கால வரையறை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா கோர்ட்ல போய் என்ன செய்யணும், நாம ஐயா அரசேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய இறக்கத்தை இறஞ்சி மன்றாடணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம இந்த கால வரம்புகள் நமக்கு தெரியும்னு சொன்னா இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய தொழிலை நல்ல நடையில நடத்த முடியும். கூடுதலாக டைம் எடுத்திருக்கிறேன். இதில் ஏதாவது இதில் சந்தேகத்துக்கு ஒன்றும் இல்லை. இதில் பெரிய அளவில், ஏன்னா இதெல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி தான், இதில் பெரிய அளவில் வேற ஒன்றுக்கும் இல்லை. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொன்னதில் புரியாமலோ ஏதாவது இருக்குன்னா நண்பர்கள் கேள்வி கேட்கலாம். நன்றி. குட் ஈவினிங் சார். சார் அந்த செஷன்ஸ் கோர்ட் ட்ரையலில் 232 கமிட்டல் பண்ணுறாங்கன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே கமிட்டல் பண்ணி ஆகணும். அப்படி மேபி பண்ண முடியலன்னா 120 டேஸ்ன்னு இருக்குது. இப்போ 90 டேஸ்லேருந்து ப்ளஸ் 30 நாள் ஆட் பண்ணுவான், இல்லை வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் 120 டேஸ்ங்களா சார்? அது எனக்கு புரியல. எக்ஸ்டெண்டட் அப் டு 180 டேஸ். அதாவது அந்த 90 டேஸ்ங்கிறத 90ங்கிறத 180 வரைக்கும் போய்க்கலாம், அவ்வளவுதான். 90 டேஸ்ல இருந்து 180 டேஸ் இல்ல, 90 டேஸ்ல இருந்து அனதர் 90 டேஸ் தான். ஓ, அங்கிட்டு ஒரு ஆமா, 90 டேஸ்ங்கிறது மேண்டேட்டரி.
அப்புறமா கோர்ட்டினுடைய பெர்மிஷன்ல எக்ஸ்டெண்டட் அப் டு 180 டேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆரம்பத்துல இருந்து தான், அந்த காக்னைசன்ஸ் எடுத்ததுல இருந்து 180 டேஸ் தான் அதுக்கு அர்த்தம். ஓகே சார், தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் தான் கேளுங்க, சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அதர்வைஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்க சார், வெரி தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்டா எடுத்துட்டீங்க, தெளிவா எடுத்து கொடுக்குறீங்க சார். உங்களோட உச்சரிப்பே ரொம்ப ஒரு கணீராவும் இருக்கு, தெளிவா புரிய விதமா இருக்குங்க சார். அதையும் ஓகே. ஒருத்தவங்க கூட ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க சார். சொல்லுங்க. தினேஷ் கிருஷ்ணா மேடம் சொல்லுங்க. மேடம் ஜீவிதா மேடம் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பட்டன் அமைக்கிருப்பாங்க. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே.